கனக வாசனை போல் அணிதுலகும் இன்னமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரினமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. 2014 என்ற கூற்றுக்கு நம் அம்மா ஆட்சி மட்டுமே பொருந்தும். இந்த சர்வதேச தொற்று பரவல் இருக்கும் காலத்திலும் கூட மாணவ செல்வங்களினுடைய நலன் கருதி இந்த விலையில்லா மிதிவண்டியை தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் 11ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு வழங்கி உங்கள் ஆட்சியின் நடுநிலைத்தன்மையை நிரூபித்து விட்டீர்கள் ஐயா. அன்பும் பண்பும் ஒருங்கே அமைந்த நம் மாண்புமிகு விருகை தொகுதியின் நிரந்தர சட்டப்பேரவை தலைவர் நம் சட்டமன்ற உறுப்பினர் உயர் திரு விருகை ரவி ஐயா அவர்கள் தன்னுடைய கையில் பொறுப்பை ஏற்ற காலத்தில் இருந்து இன்று வரை நம் பள்ளியை மட்டுமே தன் செல்ல குழந்தையாக வைத்துள்ளார். இதற்கு சான்று இப்பள்ளியில் எழுந்துள்ள வானுயர வகுப்பறை கட்டிடங்களே. தன் பதவிக்கு என்று ஒதுக்கப்படும் மேம்பாட்டு திட்டத்தினுடைய முழு தொகையினுடைய ஒரு பங்கினை நம்முடைய பள்ளிக்கு மட்டுமே அளித்து வந்து கொண்டிருக்கிறார். டிபார்ட்மெண்ட்டின் தென் சென்னை கல்வி மாவட்டத்தின் மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களையும் டிஐ சார் அவர்களையும் என் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மாணவிகள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். உடனே நம்ம ஸ்கூல்லையே ஜாயின் பண்ண 2-3 மாணவிகள் ஆர்ட்ஸ் குரூப் வேணுங்க மாற்றி கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. ஸோ அதை பார்த்திங்கன்னா அதற்காக நம்மளுடைய முதல்வருக்கும் நம்மளுடைய கல்வி அமைச்சர் அவர்களுக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலில் சட்டமன்ற தலைவர் அவர்களுக்கு தற்பொழுது நம்முடைய மாவட்ட தென்சென்னை மாவட்ட டிஓ அம்மா அவர்களுக்கு தற்பொழுது உயர் திரு ஏ காமராஜ் ஐயா அவர்களுக்கு கொஞ்சம் பின்னாடி வர சொல்லுங்க. அம்மாவின் நல்லாட்சி வழித்தொடரும் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி, மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் அறிவுறுத்தலின்படி அம்மாவின் கனவு திட்டமான விலையில்லா மிதிவண்டி நிகழ்ச்சியை ஜெயகோபால் கரோடியா பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த இணைய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக அவருடன் உறுதுணையாக இருந்து வருகின்ற துணை தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்கள் அவருக்கும் பெற்றோர் ஆசிரியர் தங்களர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே சிறப்பு அழைப்பாளர்கள் தந்திருக்கின்ற மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களுக்கும் மாவட்ட கல்வி அலுவலர் டிஏ அவர்களுக்கும் மற்றும் இங்கே சிறப்பு அழைப்பாளர் வந்து தந்திருக்கின்ற விருங்கம்பாக்கம் வடக்கு பகுதி கழக செயலாளர் அருமேஸ்வரர் சி கே முருகன் அவர்களுக்கும் விருங்கம்பாக்கம் தெற்கு பகுதி செயலாளர் அருமேஸ்வரர் ஏஎம் காமராஜ் அவர்களுக்கும் 1.5 கிலோமீட்டரில் பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. கிராமப்புறங்களிலே போனால் 5 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் செல்ல வேண்டும். அங்கே
நடுநிலை பள்ளிக்கூடம் இருக்கும், உயர்நிலை பள்ளிக்கூடம் இருக்கும். மேல்நிலை பள்ளிக்கூடம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் செல்ல வேண்டிய சூழல் இருக்கும். பெண்களுக்கு அந்த சைக்கிள் கொடுப்பதனால் படிப்பு பாதியில் நிறுத்த முடியாது என்ற சூழல் ஏற்படும் என்பதற்காக அம்மா அவர்கள் உணர்ந்து இந்த பெண்கள் படிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல திட்டம்தான் இந்த திட்டம். இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள் இருக்கின்றன. ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் அம்மா துவக்கி இன்று வரை வழங்குகின்ற ஒரு திட்டம் இந்த விலையில்லா மதிவண்டி திட்டம். அதே போன்று இந்தியாவில் மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது தமிழகம்தான் கல்விக்காக அதிக நிதி ஒதுக்கின்ற மாநிலமாக இன்று வரை திறந்து வருகிறது. அதற்கு காரணம் அம்மா ஒரு பெண்மணி. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு 14 வகையான நமக்கு திட்டங்கள் தந்து கொடுத்திருக்கிறார்கள். இதே என் அம்மா அவர்கள் ஒன்றில் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர் மாணவிகள் எல்லாம் அவர்கள், அதாவது திருமணம் நடக்குது, திருமணம் நடந்த உடனே எல்லாருக்கும் குழந்தை ஆணோ பெண்ணோ 3 வயது வரை சிரமப்படுகிறார்கள். அந்த 3 வயதுக்கும் அம்மா அரசு எல்லாம் செய்கிறது. இருந்தாலும் 3 வயதுக்கு பிறகு கிராமப்புறங்களில் பார்த்தால் சென்னையிலும் அங்கன்வாடி இருக்கிறது. ஏழை எளிய நடுத்தர குடும்பத்தை சார்ந்த வசதி படைத்தவர் எப்படி வேண்டுமானாலும் குழந்தையை வளர்த்துக் கொள்ளலாம். ஆனால் ஏழை நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்கள் அருகாமையில் இருக்கின்ற அங்கன்வாடியிலே தன் குழந்தையை அங்கே போய் விட்டு விடுகிறார்கள். அந்த குழந்தையை அங்கே இருக்கின்ற அங்கன்வாடி டீச்சர்கள் எல்லாம் தன் குழந்தைகளாக பாவித்து அவர்களுக்கு எல்லா வகையிலும் முழுமையாக தன் குழந்தையாக எப்படி இருந்தால் எப்படி கவனிப்பார்கள் அது போன்று பார்த்துக் கொள்கிறார். பிறகு 5 வயதில் அரசு பள்ளிகளில் சேர்க்கின்ற பொழுது உங்களுக்கு 4 செட்டு சீருடைகள் வழங்குகிறோம். நான் கேட்கின்றேன், இன்றைக்கு தனியார் பள்ளிக்கூடத்திலே ஒரு குழந்தை சேர்ப்பதாக எடுத்துக்கொள்வோம். அவர்களுக்கு எவ்வளோ டொனேஷன்றது அப்புறம் இருக்கட்டும். அது இல்லாமல் ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர் ஒரு 4 செட் யூனிஃபார்ம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ சிரமம் இருக்குன்றது தெரியும் உங்களுக்கு. ஒருவர் கூலி வேலைக்கு போவார், கொத்தனார் வேலைக்கு போவார், ஆட்டோ ஓட்டுபவராக இருப்பார், பெரியார் செய்வார், பிளம்பராக இருப்பார், எலக்ட்ரிஷனாக இருப்பார். அவர் அன்றாடம் வேலைக்கு போனால்தான் சம்பளம். அந்த குழந்தைக்கு அவரால் இந்த 4 செட்டு சீருடை எடுத்து தர முடியுமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் அம்மா அவர்கள் தன் குழந்தையாக பாவித்து 4 செட்டு சீருடையை கொடுத்து அழகு பார்க்கின்ற ஒரே இயக்கம் அம்மா மட்டும்தான். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பாட புத்தகம் அதை கொண்டு செல்வதற்கு புத்தக பை, பேனா, பென்சில், ஜாமெட்ரி பாக்ஸ், அட்லஸ், காலுக்கு செருப்பு, மடிக்கணினி, இல்லைன்னா மிதிவண்டி, பஸ் பாஸு. அது மட்டும் இல்லை, 10ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது உங்களுக்கு உங்கள் பேர்லேயே 1000 ரூபாய் டெபாசிட்டு, 11ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது மீண்டும் 1000 ரூபாய் டெபாசிட்டு, 12ஆம் வகுப்பு படிக்கும்போது 2000 ரூபாய். வெளியே போகின்ற பொழுது வட்டியும் அசம் சேர்த்து கொடுக்குற ஒரே அரசு அம்மா அரசு மட்டும்தான். எதுக்காக சொல்கிறேன்னா, இத்தனை திட்டங்களும் கொடுத்து நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டும். அதாவது அப்துல் கலாம் அவர் சொன்னார்கள், கனவு காணுங்கள் என்று. உங்களை இன்றைக்கு இங்கே இருக்கின்ற குழந்தைகள் எல்லாம் கொஞ்சம் பேர் தான் இன்றைக்கி தலைமை ஆசிரியர் வர வைத்திருக்கிறார். இந்த பள்ளியில் இந்த கிட்டத்தட்ட சென்னையிலே அதிகம் 1 இங்கே 2 அசோக் நகர் பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடம் 2 தான் போட்டியில் சென்னையை திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு போட்டியோடு நடந்திருக்கின்ற ஒரு அரசு பள்ளிக்கூடம். அதிக அளவில் படிக்கின்ற மாணவிகள் எங்கே இருக்கின்றாங்கன்னா இங்கேயும் அங்கேயும் தான். அதற்கு நாங்கள் உண்மையில் இங்கே இருக்கின்ற தலைமை ஆசிரியர், துணைத் தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்களுக்கும் கல்வி வேலைகளுக்கும் நன்றி சொல்ல கடன் பெற்றுக்கொண்டோம். காரணம், இன்றைக்கு என்னிடத்திலே, அதாவது தனியார் பள்ளிக்கூடத்துக்கு ரெக்கமெண்டேஷன் கேட்பாங்க. சார் எனக்கு ஒரு சீட்டு வாங்கி கொடுங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்மியால் சொல்லுவாங்க, வேறு பாலுக்கில் சொல்லலாம், அங்கே இருக்கிற வாணி வித்யாவில் சொல்லலாம், மற்ற சிபிஎஸ்சி ஸ்கூலில் கேட்பாங்க, மெட்ரிகுலேஷன் கேட்பாங்க. ஆனால் இந்த கேர்ள்ஸ் எல்லாம் உட்கார அப்படியே மேலே அவ்வளோ வரைக்கும் வைடே வராதுன்னா வரைய வராது, இன்னும் பின்னாடி வராது வராது. ஒயிட் 10 அடி தள்ளி போனால் ஒயிட் வரும். மாஸ்கர் ஸ்டேஜ் ஃபுல்லாக வருது. அப்படிலாம் இல்லை, எல்லாம் ஸ்டேஜ் ஃபுல்லாக வருது. ஸ்டேஜ் மட்டும் இருக்காது. மேடம் தீபம் மேடம் கொஞ்சம் முன்னாடி தீபம் மேடம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க
கொஞ்சம் வர சொல்லுங்க. ஜூம் பண்ணால் தெரிஞ்சிட்டோம் உங்களை. இல்லை இல்லை ஃபோட்டோவா? கேப்பில் நல்லா இருக்குங்க. ஃபோட்டோனா கொஞ்சம் மேடம் தான் கொஞ்சம் வணக்கம் வணக்கம். அரசியல் வல்ல போட்டோ காந்தி விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக செயலாளருமான விருகை மண்ணின் மைந்தன் என்று செல்லமாக அழைக்கப்படும் விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பி. ரவி அவர்களின் ஆலோசனை பிறகு தமிழக அரசு வழங்கும் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி விருகம்பாக்கம் ஜெயகோபால் கருடைய பள்ளி மாணவருக்கு உரையாடிட்டு இருக்காங்க. இந்த பள்ளி மாணவருக்கு வழங்கும் நிகழ்ச்சியில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தலைமை ஆசிரியர் அவர்கள் உடன் இருக்கிறாங்க. ரெண்டாவது சிறப்பான பள்ளிக்கூடம். ரெண்டாவது இந்த பள்ளிக்கூட சிறப்பு என்னென்ன, 3 மாணவிகள் மருத்துவ படிப்புக்கு போயிருக்காங்க. ரெண்டாவது ஒரு மாணவி வந்து உலகளவில் ஸ்போர்ட்ஸில் போயிருக்காங்க. ரொம்ப சிறப்பு இந்த பள்ளியோட சிறப்பு. அது மாவட்ட கல்வி செயலாளரின் உழைப்பு சொல்லலாம். ரெண்டாவது